ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரை நடத்தின தேவன் தயவு இனிமேல் நடத்த முடியாத தாழ்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம். எடுத்துக்கிட்டீங்களா? மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. விசுவாசத்தின் முடிவை கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கவனிங்கள். அங்கே சீஷர்களிடத்தில் திரும்பி பார்த்து பேசுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அல்லேலூயா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பார்த்துதான் ஆச்சரியப்படுகிறார். எதை பார்த்து? விசுவாசத்தை பார்த்து இல்ல, இப்படிப்பட்ட விசுவாசம் இந்த 100 பேருக்கு தலைவனாய் இருக்கிற அவனுக்குள்ளாய் இருக்கிறது. இவன் என் சொற்பொழிவை கேட்டதில்லை, என் அற்புதத்தையும் அவன் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. அவன் என்னை பார்த்தானோ அறிந்தானோ, ஆனால் தெரியவில்லை. கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அவன் விசுவாசம் அவனுக்குள்ளாய் வந்தது. அந்த விசுவாசம் அவனை எப்படி செயல்பட வைத்தது என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அல்லேலூயா, எப்படிப்பட்ட விசுவாசம்? இவனுக்காகவோ இவனுக்கு வேண்டியவர்களுக்காகவோ அல்ல, இவனிடத்திலே வேலை செய்கிற சேவகனுக்காக இவன் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் சொல்றான். நான் பெரிய அதிகாரி, நான் 100 பேருக்கு அதிகாரி. ஒருவன் வா வென்றால் வருகிறான், ஒருவன் போ வென்றால் போகிறான். ஆனால் என் வார்த்தையிலே இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் இந்த வார்த்தை சர்வ வல்லமுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை அவன் விசுவாசத்தின் மூலமாக அவன் கிரியைகளை கத்த பார்க்கிறான். அல்லேலூயா. கவனிக்கணும், நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தை குறித்து தேவன் ஆச்சரியப்பட்டு இருப்பார். ஆனால் அவன் ரட்சிக்கப்படாதவன். யாரு? 100க்கு அதிபதி இயேசு அறியாதவன். அதனால அவனை குறித்து, அவனுடைய கிரியைகளை குறித்து, அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இருக்கான். அது நியாயமானது. ஆனால் நம்மை குறித்து தேவன் ஆச்சரியப்பட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு கூட சொல்லலாம். யாரு? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய கிரியைகளை பார்த்து, நல் ஒழுக்கங்களை பார்த்து, பண்புகளை பார்த்து, கனிகளை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மணமகனும் மணமகனும் அமர்ந்திருக்கிறாங்க இல்லையா? இப்போ மணமகள்
மணமகனுக்கு, அதாவது கணவனுக்கு மனைவி உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சரியப்படுவாங்களா? அது இயற்கை. அதுதான் விதி, அதுதான் சட்டம், அதுதான் கட்டளை. உகந்த வாழ்க்கை வாழ்வு பரவாயில்லையா, மனைவி உகந்த, ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அது எதிர்பார்ப்பு. அப்ப அந்த உகந்த வாழ்க்கை மனைவி கணவனுக்கு காட்டும் பொழுது கணவன் மனைவி இடத்துல பிரியத்தை வைப்பான். இது இயற்கை தானே, எல்லா குடும்பத்திலும் அது நடக்கிறது தானே. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாக எல்லா காரியங்களும் எவ்விதத்திலும் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கடினமான கணவனாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவியுடைய கீழ்ப்படினாலே அவன் இருதயம் மாற்றப்பட்டு அவளிடத்தில் அவன் அன்பை செலுத்துவான். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாத அந்த 100க்கு அதிபதி அவனுடைய கிரியைகளையும் விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டது என்பது இயல்பு. அவன் ரட்சிக்கப்படாதவன். நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய விசுவாசத்தையும் பார்த்து மனவாட்டியாகிய நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். மனவாட்டியாக நாம், மனவாள நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டார், நம்ம மேல பிரியத்தை வைப்பார். அல்லேலூயா. ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது கட்டளை, கிறிஸ்துவின் பிரமாணம். அது அதனால 100க்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியது புறஜாதிகள். வெளியில் இருக்கிறவங்க பார்த்து என்ன பண்ணலாம்? ஆச்சரியப்படலாம். இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாஸ்டமாவுடைய உறவுகளாலும் சரி, அந்த பகுதியில் இருந்தாலும் சரி, என்னை பார்த்தா அவரா இவரு அப்படின்னு ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்க்கை புறஜாதிகளிடத்திலே அது உருவானது. ஆனா தேவன் என்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறேன்? அவருடைய கனியை கொடுக்க முடியாது. விசுவாசத்துல வந்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இனி விசுவாசத்துல வளர்வது எப்படின்னாக்க, விசுவாசத்துல இருப்பது எப்படி என்றால், அதாவது 5ஆம் வகுப்புல 5 வருஷமா படிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. வளர்ச்சி, தேவனுடைய விசுவாசத்திலே ஒரு வளர்ச்சியை காண வேண்டும். அந்த வளர்ச்சி தான் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். அந்த வளர்ச்சி எதனால் வருவதுனா, தேவ வசனத்தை கேட்பதினாலே, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினாலே, நான் கனி கொடுக்க ஆரம்பிப்பதினாலே தேவனாகிய மணவாளன் மணவாட்டியாகிய என்மேல் பிரியத்தை வைக்கிறார். அல்லேலூயா. பிரியம், தேவனுடைய பிரியத்தை சம்பாதிப்பது என்பது மிக 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 அவசியமான ஆசீர்வாதங்களில் முக்கியமானது. எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிரியத்தை நான் சம்பாதிப்பது என்பது எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மாத்திரமல்ல, எனக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள் அவருடைய உள்ளத்தை ஈர்க்க முடியும். ஆத்மாவை அவன் பின்வாங்கி போவானால் என்னுடைய ஆத்மா அவன் மேல் என்னவா இருக்காது, பிரியமா இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசம் மாத்திரம் போதாது. விசுவாசம் போதவே போதாது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போவது கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம். விசுவாசம் வந்துச்சு, இப்போ அவர் பிரியமா வாழும். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அப்புறம் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நாம வந்துட்டோம், அவருக்கு சேருகிற ஒரு வாழ்க்கையில இருக்கணும், இணைந்து ஐக்கியத்தோடு இருக்கணும். அதாவது கணவன் மனைவி எப்படி ஐக்கியமா இருக்கிறாங்க, நான் சொல்வதெல்லாம் ஐக்கியத்தை புரிஞ்சுக்குங்க. இயேசுவோடு செடியாகிய அவர் கொடியாகி நாம் அதாவது இணைக்கப்படும் பொழுது அந்த தண்டிலிருந்து, செடியாகிய இயேசு தண்டிலிருந்து அந்த கிரியைகள், வல்லமைகள், சத்துவங்கள் நமக்குள்ளாய் வரும்பொழுது
இயேசு கிறிஸ்து குண நலன்களை நாம் வெளிப்படுத்தும் போது கனிகள் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்ப தோட்டக்காரர் அந்த செடியை பார்த்து வெறுக்கவில்லை, அந்த கனி கொடுப்பதை பார்த்து அந்த அந்த தோட்டம் அழகா இருக்குது என்று அந்த தோட்டத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கனியினாலே இப்போ திராட்சை தோட்டம் இருக்கிறது என்றால் தோட்டத்தை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்காது. இப்போ மாமரத்தை பார்க்கணும்னா மாமரத்தை பார்த்தா அழகா இருக்காது. அதே மாம்பழ சீசன்ல அந்த மரத்துல மாம்பழங்கள் தொங்குவதை பார்க்கும் பொழுது அந்த மரத்துக்கு ஒரு அழகு சேர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நல்ல பண்புகள் தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் விசுவாசத்தினாலே நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு எசையா 43:4 ஆண்டவர் வார்த்தை சொல்றது. 43:4 வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. எது குறிக்கிறது என்றால் நம்முடைய பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை சிறந்த ஊழியம் என்று தேவனுடைய வார்த்தை. நம்ம என்னதான் நம்ம ஊழியங்கள் செய்தாலும், என்னதான் தெருவில் போய் உச்சந்தில நின்று மைக்க பிடிச்சு சத்தியத்தை சொன்னாலும், நம்முடைய பர்சனல் லைஃப் இருக்குது பாருங்க, அது சொல்லிட வெளியே. அல்லேலூயா சொல்லுமா? பாரு, அவர் மைக்க பிடிச்சி சொல்ல வந்துட்டார். இவர் மாடியை போட்டு அடிக்கிறார், புள்ளியில போட்டு அடிக்கிறார், பக்கத்து வீட்டில் சண்டை, அடுத்த வீட்டில் சண்டை, யார் காட்டி வெறுப்பு காட்டுவாரு, கோபமா இருப்பாரு, எரிச்சலா இருப்பாரு. இவர் சமாதானத்தை குறித்து பேசுறாருன்னா அந்த இடத்துல அவுட். அந்த ஊழியம் என்ன ஆயிடுச்சு? ஒன்று சொல்லுகிறேன், அறிவிக்க வேண்டியது அறிவிக்க வேண்டியதுதான். அது நான் குறை சொல்ல வரல. நீ வெளியே போய் ஊழியம் செய்யாம உன் வாழ்க்கையே ஊழியமாய் இருக்கும் என்றால், அல்லேலூயா, அந்த ஊழியம் அருகிலே எதிர்க்க உறவுகள் வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல மற்றவர்களை காட்டிவிடும். இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவிப்பது என்பது சிறந்தது, ஆனால் வாழ்க்கை தான் நிருபமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும். ஏனெனில் அவர் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் ஜீவனுள்ள தேவனுடைய மெய்யான ஊழியத்தை செய்வதற்கு இல்லம்மா 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் ஒண்ணு சொல்லிட்டேன். கரெக்ட். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. அல்லேலூயா. இந்த ஒரு அண்டர்லைன் வாசிக்கிற பாருங்க, 3வது வரியில, நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே. அல்லேலூயா. அவங்க பிரஜாதி சரியா வசனத்தை கேட்காம இருக்கலாம், பிரசங்கத்தை கேட்காம இருக்கலாம், ஆனால் உன்னுடைய சாட்சி இருக்குது, அவங்களை தட்டி எழுப்பும். அல்லேலூயா சொல்லுமா? அந்த அக்கா பாரு, அந்த அண்ணன் பாரு, சபைக்கு பாரு, அந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு. அது ஆச்சரியம். எல்லா ஆச்சரியத்தை காட்டிலும் இந்த ஆச்சரியம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆச்சரியப்படுறாங்க பத்தியா? ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ள சபைக்குள்ள நான் காணலையே. அல்லேலூயா. அப்ப இங்க தெசலோனிக்கேயர் எழுதுறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. அல்லேலூயா. அப்போ
இதை நீங்க நல்லா கவனிக்கணும். பேதுரு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட அங்க நாம பார்க்கிறோம். கவனிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன். இப்போ நான் சரியாய் போய்த்து தான் கொண்டிருக்கிறேன். அப்படி தவறான உங்கள் உள்ளத்திலே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் என்னிடத்திலே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்கள் ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஜபம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பரிந்து பேசுகிறவர்களாக திறப்பின் வாசலிலே நிற்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை தேவன் அறிவிருக்கிறார், கேட்பார். ஆனால் கனி கொடுக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. கனி கொடுக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். கனி கொடுத்து கொண்டு இருப்பீங்கன்னா ஜபமே அவசியம் இல்லை உனக்காக. அல்லேலூயா. உனக்காக நீ கனி கொடுக்கிற வாழ்க்கையில் வருவாய் என்றால் வாழ்வாய் என்றால் நீ தேவத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை குறித்து உன் தேவன், நம் பிதாவாகிய தேவன் உண்மையில் பிரியமாயிருக்கிறபடினால மனவாட்டியாகிய உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மனவாளனுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று. இப்போ மனைவி எனக்கு சாரி எடுத்து கொடு அப்படின்னு கேட்டாக்கா கொஞ்சம் கணவன் கொஞ்சம் சங்கோபப்படலாம். ஆனால் அதே மனைவி என்னங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அல்லேலூயா, மீதெல்லாம் நீங்க டேஷ் 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 நீங்க தான் புரிஞ்சு, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்காக கேட்பது என்பது முகம் சுளிக்கலாம் கணவன். ஆனால் மற்றவர்களுக்காக நீங்க கேட்கும்போது உங்கள் மேல் பிரியம் அதிகமாகும். இயற்கை தானே, நான் தவறா போதிக்கிறேன்னா இல்லையே. அல்லேலூயா. அதே போலதான் வாழ்க்கை அப்படித்தான். அல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்கவர் நம் தேவன். அல்லேலூயா. ஆச்சரியப்படுறார் பாருங்க. 150 பார்த்து ஆச்சரியப்படுறார். அவருக்கு எல்லா உணர்வுகளும் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் எவ்வளவோ செய்தார். நமக்கெல்லாம் தெரியலையா? அவர் எகிப்து தேசத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்த தம் மக்களுக்கு எப்படியெல்லாம் செய்த காரியங்களாம் நமக்கெல்லாம் ஆச்சரியமா. வழி கிடைக்கல என்பதற்காக செங்கடல் என்ன பண்ணார் அவர்? அல்லேலூயா. ஆச்சரியத்தில் பெரியவர். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன் ஆச்சரியப்படுறார். கர்த்தர் நல்லவர். கவனிக்கணும். பல ஆச்சரியங்களை, பல அதிசயங்களை, பல அற்புதங்களை, பல வல்லமைகளை செய்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்கே அந்த 100க்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆனால் அன்பான மகளே மகனே, உண்மையில் கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை செய்தவர். கவனிக்கணும். அவர் செய்த எல்லா ஆச்சரியங்களை காட்டியும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தெய்வமே மனுஷனாக வந்ததே பெரிய ஆச்சரியம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பூமியில பிறந்ததே பெரிய ஆச்சரியம். யாரால எந்த தெய்வமும் செய்ததில்லை, செய்யவும் முடியாது. இருந்தால்தான். அல்லேலூயா. தெய்வம், கடவுள் மனுஷனாக இயேசுவாக பிறந்து நாம் செய்த அதாமல் உருவாக்கப்பட்ட பாவத்திற்காக இவர்கள் பாவத்தை அடைந்து நரகத்திற்கு போகக்கூடாது என்று அவர் நமக்காக பலியானதினாலே அந்த மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசித்தபடினா, அல்லேலூயா, நாம் விசுவாசிகளாய் மாறிட்டோம். பாருங்க, இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை செய்தாரு. நான் ரொம்ப விரும்புகிற காரியம் ஆச்சரியம் என்னவென்றால், தேவன் இதெல்லாம்
இதெல்லாம் அவர் செய்ய வேண்டியது. அதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. மனைவி கணவனிடத்துல உகந்த வாழ்க்கை கீழ்ப்படுத்தி வாழ்வது அது இயல்பு. அது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல பிதாவாகிய தேவனுக்கு மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படத்தக்கதல்ல, ஏனென்றால் அவரால் முடியும். அல்லேலூயா. அற்புதம் செய்ய அவரால் முடியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களும் 5000 மேலாளர்கள் போஷித்த காரியமும் தெரியும். அநேக வியாதிஸ்தருக்கு விடுதலை கொடுப்பது அவரால் முடியும். அதெல்லாம் ஆச்சரியமானதா இருந்தாலும் அது ஆச்சரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியம் எதுவென்றால் அவரை மரணத்துக்குள்ளாய் ஆக்கினைக்குள்ளாய் தள்ளப்படுது. அது நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கணும், இதைத்தான் கவனிக்கணும். அவர் ஆக்கினைக்குள்ளாய் கொண்டு போகப்படுவது ராவு முழுவதும் பிரதான ஆசாரியனிடத்திலும் பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் விசாரணைக்காக இரா முழுவதும் மலை கழித்தார்கள். போர் சேவகர்கள். அல்லேலூயா. பிலாத்துவினிடத்துல போறாரு. பிரதான ஆசாரியர் பிலாத்துக்கிட்ட அனுப்புறான். பிலாத்து வந்து ஏரோது வந்து எங்க அனுப்புறான்? மீண்டுமா பிலாத்துக்கிட்ட அனுப்புறான். அப்படியா இரவு முழுதும் விசாரணை செய்து, கவனிக்கிறீங்களா? விசாரணை செய்து அவரை மிலாறுகளால் சவுக்குகளினால் காரி உமிழ்ந்து சிரசிலே முள்முடி வைத்து அவ்வளவு கோரமான சம்பவங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத அவமானங்கள் சகித்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சகித்தார். அவர் சிலுவைக்கு கொண்டு போகிறார். சிலுவையில் அறைய போகிறார். சிலுவை மரத்தை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? கொஞ்சம் தியானித்து பார்ப்போமே அந்த காட்சியை. அதுதான் தரிசனம். நீங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்த தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே என் தரிசனங்கள்லாம் கர்த்தர் நிறைவேற்றி நான் என்ன நினைக்கிறோம் அது செய்யறாரு. நான் என்ன சொல்றேனோ அது கால தாமதமாக கர்த்தர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. என் வார்த்தைகளை கர்த்தர் ஒரு நாள் தள்ளினதே இல்லை. என் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், என்ன ஆச்சரியம் என்றால் இவர்கள் வஸ்திரத்தை கழட்டுகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் நடக்குது. அது பெரிய ஆச்சரியம். அவர் செய்த அற்புதங்கள்லாம் எனக்கு ஆச்சரியம் அல்ல. அவர் பிதாவை நோக்கி மன்றாட்டை வைக்கிறார். பாருங்க, அது யாராலே முடியாத காரியம். அல்லேலூயா. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அல்லேலூயா. பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு லேகியம் இறங்கினாலே போதும். அல்லேலூயா. ஆனால் நமக்காக, அல்லேலூயா, கவனிங்க. இதெல்லாம் நல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை நம்முடையதல்ல, என் வாழ்க்கை கிறிஸ்துவ. ஏன் நான் நல்லா இருக்கணும், அதுல ஒரு சுயம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினான் உங்களுக்கு. என் வாழ்க்கை சமாதானமா இருக்கணும், என் வாழ்க்கை சும்மா இருக்கணும், என் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னாக்கா நான் தேவனுக்கு பிரியமா வாழணும். ஜபம் வந்து அப்புறம், ஜபத்தை முக்கியப்படுத்தல. விசுவாசி உங்களுக்காக சட்டம் போடுற திருச்சபையில ஜெபிக்காதீங்க. நீங்க விசுவாசிகள் அல்ல. நீங்க 5 வருஷமா 5வது படிச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. 2வது 2 வருஷம், 3வது 3 வருஷம், 4வது 4 வருஷம், 5வது 5 வருஷம் இன்னும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. நீங்க தாண்ட முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்க உத்தியோகம், பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அன்பான மகளே, அப்போ சங்கீத புத்தகம் 71ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை
நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அல்லேலூயா. பெரிதான காரியங்களை செய்கிறார். யாராலையும் நம்ம முகத்தை பார்த்து யாரா திட்டாங்கன்னா நம்ம அதோட டல்லாயிடும். உண்மையா பொய்யா? டல்லாயிட்டோட பரவாயில்ல, அதோட அவங்க தான் நமக்கு விரோதிய, பகையாளி அவங்க தான். அப்புறம் எங்க ஜெபிக்கிறது? நீ ஏன் ஜெபிக்கிறேன்னு கேட்கிறேன். உன் ஜபம் கூரை தாண்டுமா? என் பாவத்தை என் தேவன் மன்னித்ததினால தான் நான் பிதாவாகிய தேவனுடைய மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மன்னிக்கலனாக்கா அப்புறம் என் வாழ்க்கையை நானே அலங்கோலமாக்கி கொள்கிறேன். நான் கடைசி வரைக்கும் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். தேவையாது? கூப்பாடு தான் போடணும், அழுதுன்னு தான் இருக்கணும், கவலையோடு தான் இருக்கணும், பாரத்தோடு தான் இருக்கணும். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சொல்லி சொல்லி ஆகிறாரு ஆண்டவர். ஆனா யாரும் சந்தோஷமா இல்லை. நிறைய பேர் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு தெரிச்சப்பல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதான் இனிதான ஒரு வாழ்க்கை. அங்க ஆச்சரியப்பட்டார். யாரு பார்த்து? நூற்றுக்கு அதிபதி. ஏன் அவர் ரட்சிக்கப்படாது? அவன் ஆச்சரியப்பட்டு இயல்பு. அதான் கோடிட்டு காட்டினேன். கணவன் மனைவி கீழ்ப்படுதலால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய கட்டளை, அவருடைய பிரம்மா. அவர் கீழ்ப்படுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆச்சரியப்பட மாட்டான். ஆனாக்கா அவன் என்ன செய்வான்னா மனைவி மட்டும் பிரியத்தை வைப்பான், அன்பை வைப்பான். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கும். கேட்கத்தான் செய்வான் கணவன். இது நிறைய பெண்கள் புரிந்து கொள்ளல. கணவன் ஒரு எதிராகவே வாழ்ந்துட்டாங்க நிறைய பேர். கர்த்தர் சொல்றார், கீழ்படியாம வாழ்ந்துட்டாங்க. நான் சபையை குறித்து பேசுகிறேன். சபைக்கு தலையா இருக்கிற கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். அவைகளா இருக்கிற மனைவிகளா இருக்கிற மனவாட்டியாகிய நம்மை குறித்து பேசுகிறேன். ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்கிறேன். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அழகான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. அங்கே நான் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை ஒண்ணுமோ? ஈஸியான வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்லுவதை கவனி. அந்த மன்னிக்கிற ஏன் அதை கொண்டு வந்தனாக்கா ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் செய்ததெல்லாம் ஆச்சரியம் அல்ல எனக்கு. நான் அதான் யோசித்து பார்ப்பேன். இவ்வளவு துன்பங்களும், இவ்வளவு எதிர்ப்புகளையும், இவ்வளவு போராட்டங்களும், இவ்வளவு கசையடிகளும் அவமானங்களும் பெற்றுக்கொண்ட அவர் பிதாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானாக்கா அங்க இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட்டே இருந்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நானு பிதாவின் சித்தத்தை செய்ய கிறிஸ்து வந்தா, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய நாம வந்தோம். யாராவது நம்ம எடுத்து பேசினா நாம இடத்துல கடும் கோபம் காட்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன பண்ண முடியாது. கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யவே முடியாது. பேதுரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எவ்வளவு கோபக்காரன் இவனா உடம்புல அற்புதம் செய்யறான். ஏன்? அவருடைய இயேசுவோடு இருந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எங்களுடைய சாட்சி பார்த்து நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்கன்றார். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை. 2 Thessalonians வாசித்தமே, என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்க விசுவாசிகளாய் மாறினீர்கள். என்னன்னாக்கா நம்மால கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னாக்கா என்னால ஒருத்தர் இடர்ல அடைஞ்சாக்கா தண்டனை யாருக்கு தெரியுமா? யாரு தண்டனை? யாருக்கு தண்டனை தெரியுமா? அல்லேலூயா. இதெல்லாம் தெரியுது. ஆனா நல்ல
வசப்படுறது மாத்திரம் நிறைய இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, மூப்பரை பற்றி வந்து சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அக்கத்து வீடு பக்கத்து வீடு எதிர் வீடு வச்சு பார்க்கறதுலாம் கிடையாது. ரொம்ப திறந்த மனசு பாரு. பாவந்தாக்கா அப்படியே கொட்டி போடுது. முந்தி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இடத்துல சேர்த்து கோத்து அப்படியே டப்ப 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 கொட்டின உடனே போய் சபைக்கு போறேன். நான் ஒரே வார்த்தை முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. இவெல்லாம் பைபிளை தூக்கி சபைக்கு போறாங்க. அல்லேலூயா. இவன் தான் சபைக்கு போறாங்க, இவெல்லாம் சபைக்கு போறாங்க. அப்போ யாருக்கு எந்திரங்கல்ல? அழகா சொல்றாங்க, யாருக்கு எந்திரங்கல்ல? இவெல்லாம் யார் சபைக்கு போறான்னு வேலை கட்டுறான் பாரு. அவங்க தான் முதல் எந்திரங்கள் கட்டுறாங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 10:10. ஒருத்தர் வராங்க, ஒருத்தவங்க உயர போறான். ஆண்டவரே, நான் எவ்வளவு தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றான். அப்படியா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாரு. அல்லேலூயா. இன்னொருத்தவன் அங்கிருந்து வரான். ஆண்டவரே, நான் எவ்வளவு பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன். அப்படியான்றார். அல்லேலூயா. இன்னொருத்த வரான், ஓடி வரான், ஓடி, ஆண்டவரே, நான் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன். ஆளுக்கு தன்னை மேன்மைப்படுத்திக்கிறாங்க பாரு. போஸ்டர் ஒட்டிக்குவாங்க, பேனர் அடிச்சிருவாங்க. தன்னை மிகைப்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியம் செய்யலடான்ற. அல்லேலூயா சொல்லுமா? நீ அக்கிரமக்காரன்டான்ற. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரனே, என்னை விட்டு போடி, கட் அவுட். நீனா அற்புதம் செய்தாலும் இங்க நடக்காதுன்றார். நீனா தீர்க்கதரிசனம் உரைத்தாலும் நடக்காது. இங்க நீ பிசாசுட ஓட்டினா நடக்காது. ஏன்? நீ கேட்டதுனால வரத்தை கொடுத்துட்ட. ஏன்டா கொடுத்தவனே இப்ப யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்றார். அதான் சொல்ற, அக்கிரம செய்ய இல்ல. மத்தேயு 7:21-22. அந்நாளில் அநேக நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் ஒரு தின்சா சொல்றாங்க, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே பாரு கெஞ்சுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் உங்களை ஒரு நாள் அறியவில்லை. அக்கிரம செய்காரே, என்னை விட்டு அகன்று போகிறேன். அல்லேலூயா. அப்போ அற்புதம் முக்கியம் அல்ல, தீர்க்க தரிசனம் முக்கியம் அல்ல, பிசாசு ஓட்டுவது முக்கியம் அல்ல, உன் வாழ்க்கை தான் முக்கியம். உனக்கு நித்தியத்தை கொடுப்பதும் தீர்ப்பை அளிப்பதும் இந்த பூமியில வாழ வைப்பதும் உன் வாழ்க்கை தான். சுயபலத்தால் ஓடுவோம் என்றால் சீக்கிரமாக கரைந்து போகும் அந்த வாழ்க்கை. வளரா. இயேசுவை உறுதியாய் பெற்றுக்கொள், இயேசுவை நம்பு. அல்லேலூயா. பாரு, அந்த இளைய குமாரன் போய் என்ன சொல்றான்? கட்சியில் என்ன சொல்றான்? உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்படின்னா சாட்சி அவனுக்கு பூமியில உணர்ந்துட்டான். 2 சாட்சி நமக்கு மிக மிக அவசியம். அதே போல தானியேல் கூட ஒன்று சொல்லுவார் பாருங்க. என்ன சொல்றாரு அவரு? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால், தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற ஒரு
வாழ்க்கை வாழ, விளக்கு தண்டின் மேல் வைத்த விளக்காய் வெளிச்சம். யாரும் உங்களை குற்றப்படுத்த வாழ்க்கையை நீங்கள் விற்று போடாதீர்கள். உங்கள் மற்றவர்கள் குற்றம் சொல்லி நீங்கள் அவமானப்படாதீர்கள். அது தேவனுடைய நாமத்தை தூஷிப்பது போல. அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் அவ்வளவு பாடுகளை ஏற்று மன்னித்தார் என்றால் ஏன் நீங்களும் நானும் அல்லேலூயா பூமியில நல்ல வாழ்க்கையை அவருக்கு சாட்சியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இயேசு கிறிஸ்து நடக்கக்கூடாத ஆச்சரியமான காரியத்தை நடத்தினார், மன்னித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவர்களே, நாமும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அல்லேலூயா மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய நாம் எப்படி குடும்பத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எல்லாத்திலும் குடும்பத்தில் வாழ்ந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் சத்தியம் என்னவென்று. சில காரியத்தில், சில குடும்பத்தில், சில கணவன்மார்களிடத்தில், சில மனைவியிடத்தில் கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கலாம், இப்பொழுது உணரலாம். ஆனால் தேவனுடைய கட்டளையே அதுதான். அதுதான் சொல்கிறார், கணவனுக்கு மனைவி என்ன பண்ணி ஆகணும், கீழ்ப்படிந்தாக வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியும் பொழுது கணவன் உன்னுடைய கீழ்ப்படுதல் உன் நல்ல நடக்கை. அல்லேலூயா. நல்ல நடக்கனா தெரியும், சாட்சி. அல்லேலூயா. உனக்கு மாமியாரா இருக்கிற ரூத்லட்சுமி, அவங்க மாமியார் எப்படி நடத்தினாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கா? சொல்லணுமா? அப்பதானே புரியும். அல்லேலூயா. ஒருவேளை உங்க மாமியாரை திட்டுவாங்க, ஏசுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. ஆனா உங்க மாமியார் கேட்டுக்கவே மாட்டாங்க. தாய் உண்டு மாறுபாங்க. அவ்வளோ அருமையா. புரியுதா? உங்க தகப்பனார், உங்க பாட்டி, உங்க தாய்க்கு செய்ததை ஒரு நாள் கேட்கிறாரா? கேட்டா குடும்பம் என்ன? கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. அவ்வளோ அருமையாக இந்த அம்மா கரம் பிடிச்சு நடத்திட்டு வரோம், சகித்து. அதனால நல்ல ஒரு மருமகள் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. எனக்கா சாட்சி. அதனால லட்சுமி வந்து நகோமி வியாபிரியாமாவை எப்படியெல்லாம் நடத்திட்டு போச்சுமா. அந்த அம்மா நடக்க முடியாத இருக்காங்க. திட்டம், கேவலப்படுத்தும், சீங்கப்படுத்தும். ஆனா மனசு பொறுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல விடுது? அது ஒரு ஆச்சரியம் தானே. இது ஒரு ஆச்சரியம் தான். என்கிட்ட போன் பண்ணி இந்த அம்மா சொல்லுவாங்க, அப்பா ஐயா அப்பா இது மாரிப்பா லேட் ஆயிடுச்சு. இல்லைம்மா, லேட்டானா பரவாயில்ல, இந்த சபைக்கு வர ஊழியத்தை காட்டி நீ அங்கே ரெடி பண்ணி, அல்லேலூயா, அவங்க ரெடி பண்ணி நீ அழைச்சிட்டு வந்தா சிறந்த ஊழியம். நீ எப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிற அப்போ நீ சபையில் இருக்குன்னு கர்த்தருடைய கணக்கில் இருக்கு. சபை எப்படி நடத்துது பத்தியா? இல்லை இல்லை இல்லை, நீ நேரம் தானே வரணுங்க அப்படி ஒரு சொல்லுவாரு. நீ செய்ய வேண்டிய பணிவிடை, மாமியார் செய்ய வேண்டிய பணிவிடை இயேசுக்கு செய்யத்தை காட்டிலும் இவங்களுக்கு தான் செய்யும். அதுதான் போய் சேரும். நான் இயேசுக்கு வேலை செய்யறேன், ஊழியம் செய்யறேன், பணிவிடை செய்யறேன்னாக்கா எங்கேயும் சொல்லலை. இப்படி சொன்னா பெஸ்ட். தவிர சத்தியத்தை புரிஞ்சுட்டு வாழாதீங்க தயவுசெய்து. நீங்களே வாழ்க்கை தடையா இருக்க. முதல் செய்ய வேண்டிய பெரியவங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். அப்படி ஒரு சாட்சி அந்த பகுதியில் அந்த மாதிரி ஒரு சாட்சி. இப்போ உன்னிடத்தை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நீ செய்வேன்னு உன் மேலே என்ன நிறைய நம்பிக்கை நிச்சயம். அதனால அந்த மாமியார் இந்த மருமகளை திட்டின மாதிரி இந்த மாமியார் திட்ட மாட்டாங்க, கவலைப்படாது. திட்டாம தாங்கிக்கணுமா? திட்ட மாட்டாங்க. அப்படி அப்படி மாமியார் கிடையாது, திருச்சபை மக அப்படி கிடையாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால பாராட்டுறாரு மகளை. அதனால வாழ்க்கை என்பது அதான் புத்தியுள்ள ஸ்திரீ. ஆமா,
அல்லேலூயா. ஆமா, கணவனுக்கும் தாய்க்கும் எது வரக்கூடாது. மனைவி என்ன பண்றான்? அழகா சேஃபா அப்படின்னு தகப்ப கணவன் என்ன பண்றான்? மருமகனுக்கும் மாமியார் தலையிடக்கூடாது. இப்போ கணவன் இப்போ போவாஸ் தலையிட்டாருனாக்கா யாருக்கு பேசிருக்கணும்? ரூத்ரேஷன் தான் பேசணுமா? என்னமா அப்படின்ட்டு பேசியிருந்தாக்கா அந்த தாயின் மனது புண்பட்டு இருந்தாக்கா அந்த தாயின் ஆசீர்வாதத்துக்கு போவாஸ் தடையாயிடுவார். அல்லேலூயா. அப்புறம் பேசலாம் போகணும், அப்புறம் ஓடாயிடும். இப்போ அது பெருசாக வேண்டியது யாரு? போவாஸ் தான் பெருசா இல்லையா? ஏமா இந்த பெருசா எடுத்துல சாக்குது எந்த காலத்து பெருசாக அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும். என்றால் ஆச்சரியப்பட முடியாத ஒரு வாழ்க்கை அல்ல, பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆச்சரியமா? மற்றவர்களுக்கு ஆச்சரியம். புரிதா சொல்றது? விசுவாச மக்களுக்கு அது ஆச்சரியம், பிரியமா? சபையாக பிரியம் உங்க 2 பேருக்கு. ஆனால் புறஜாதிகள் 125 மேல இயேசு ஆச்சரியப்பட்டார் இல்லையா? அந்த புறஜாதி உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். சபை ஆச்சரியப்படாது. சபை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை வாழ்த்துவார், உங்கள் மேல் அன்பு செலுத்துவார். அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் பொருந்தும், அவங்களும் தான் இல்லை. ஆசிரமால இருந்து இருக்கிற பிள்ளைகள் எனக்கு கனவு இல்லைன்னாக்கா கணவன் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. மணவாளன் அங்கே இருக்கிறார். மணவாளன் இயேசு அங்க இருக்கிறார். அவர் தான் மணவாளன். மாம்சப்பிரகாரம் கனவு இல்லைன்னா கூட பரவாயில்லை, அதை பத்தி கவலைப்படாது. அந்த மணவாளனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் கீழ்ப்படுத்தி வாழ்ந்து பாருங்கள். ஒரு வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்ல பிரகாசமாய் அல்லல் பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இருக்கிற கணவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே கீழ்ப்படிந்து ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற காண்கிற இடத்துல அன்பு செலுத்தாமல் இயேசு இடத்துல அன்பு செலுத்துவதில் பிரயோஜனமற்றது என்று வேதம் சொல்லுது. கண் கண்ட கணவனிடத்திலேயே நீ அன்பு செலுத்தல கீழ்ப்படியாம நான் இயேசு கீழ்ப்படினோம். சில பேர் பாருங்க, கணவன் சொல்ல தட்டாம ஊழியம் 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 குடும்பம் பாத்துக்கிறீங்களா? நல்லா இருக்கா? கணவன் போகக்கூடாது. கணவன் தான் மனைவிக்கு தலை. இயேசு கிறிஸ்து தலையை கொண்டு வேணா நடக்கவே நடக்காது. அப்ப யாரும் ஊழியம் பண்ண போறீங்க? தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கிற கணவன், நம்ம சபையில அப்படி யாரும் இல்லை, எல்லாருமே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களாக தான் இருக்குது. கணவனுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகுது சட்டம். கணவன் கீழ்ப்பட ஊழியத்துக்கு போனாக்கா அந்த கசப்புகளும் வெறுப்புகளும் பகைகளும் விரோதங்களும் பிரிவினைகளும். அதே போலதான் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிட்டு இருக்கிறவங்கிட்ட கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னாக்கா அந்த வாழ்க்கையும் அந்த ஜபமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்களே என்ன பண்ணுவீங்க? தடையா. அல்லேலூயா. சாக்குதாருங்க. அன்பான மகளே மகனே, மணவாளனாகிய இயேசு சபை கீழ்ப்படுகிறது. தலை வந்து நம்ம அவையங்கள் ஒன்றுக்கொன்று அல்லேலூயா உதவிகள், வேதனைகள். கை வலிக்குதுனாக்கா என்ன பண்ணும்? ஆற்று துணி அல்லேலூயா. அது போலதான் ஒன்றுக்கொண்டு அவைகள் இணைக்கப்பட்ட திருச்சபை. அதை காட்டிலும் கர்த்தர் சபையை காட்டி குடும்பத்தை காட்டினார். கணவன் மனைவி. அப்போ மணவாளன் இயேசு, கணவன் குடும்பம், இது ரெண்டையும் நீங்க பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆச்சரியமுள்ள ஒரு வாழ்க்கை வெளியே இருந்து வரணும். பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை உள்ள இருந்து கர்த்தர் நல்லவர் ஆகிறார்.